அடேங்கப்பா 1991 நான் ஸ்கூல்ல படிக்கும்போது நாகர்கோவில் சக்கரவர்த்தி தியேட்டர்ல பார்த்த படம் கேப்டன் பிரபாகரன். அப்ப அந்த தியேட்டர்ல இருந்த ஒரு பிரிஸ்கு, தியேட்டர்ல இருந்த ஒரு எனர்ஜி, அந்த ஆடியன்ஸ் எப்படி ஏத்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி இப்ப ரீ ரிலீஸ் 31 வருஷம் கழிஞ்சும் தியேட்டர்ல வந்து அவ்வளவு கிளாப்ஸ், அவ்வளவு விசில், வசனத்துக்கெல்லாம் கை தட்டு பின்றாங்க. மியூசிக் பிஜிஎம் எல்லாம் அவ்வளவு பட்டையை கிளப்புறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு ஹீரோவுக்கு வந்து 100வது படம் ஓடுறதுங்கிறது ரொம்ப ரேரு. எம்ஜிஆர் சாருக்கு ஒளிவிளக்கு ஓடி இருக்கு, சிவாஜி சாருக்கு நவராத்திரி ஓடி இருக்கு. நிறைய ஹீரோக்களுக்கு வந்து 100வது படம் அட்டர் ஃபிளாப் ஆயிருக்கு, ஓடாம போயிருந்திருக்கு. ஆனா கேப்டனுக்கு வந்து இந்த 100வது படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு சோலை மாதிரி. இன்னொரு விஷயம், ஒரு ஹீரோ நடிச்சான்னா வில்லனோட கேரக்டர் கொஞ்சம் டம்மி பண்ணிடுவாங்க, கொஞ்சம் டம்மி பண்ணிட்டு ஹீரோ கேரக்டர் அப்படி அப்படி வைக்கிற மாதிரி தான் மேக்சிமம் ஹீரோக்கள் அப்படிதான் பண்ணுவாங்க. ஆனா கேப்டன் படத்தை பொறுத்த வரைக்கும் கேப்டனுக்கு என்ன ஈக்குவல் இருக்கோ அதே மாதிரி வில்லனுக்கு இருக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, புலன் விசாரணையில சரத்குமார் சார் பாத்தீங்கன்னா ஹீரோவுக்கு ஈக்குவலான வில்லன். அதே மாதிரி கேப்டன் பிரபாகரன்ல மன்சூர் அலியான் சார் ஹீரோவுக்கு ஈக்குவலான வில்லன். அதே மாதிரி சத்ரியன்ல பாத்தீங்கன்னா திலகன் ஹீரோவுக்கு ஈக்குவலான வில்லன். மாநகர காவல் ஆனந்தராஜ் சார் ஹீரோவுக்கு ஈக்குவலான வில்லன். இப்ப இருக்கிற எந்த படத்துலயுமே ஹீரோவுக்கு ஈக்குவலா வில்லனை கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு படத்துல 2 சாங் கேப்டன் பிரபாகரன்ல 2 சாங், 2 சாங்குமே ஹீரோவுக்கு கிடையாது. எந்த ஹீரோ ஒத்துக்குவாங்க? இப்போ இப்போ இருக்கிற ஹீரோ யாராச்சும் சார் 2 பாட்டு இருக்கு சார், ஓகே சார், தேங்க்யூ சார், 2 பாட்டு இருக்கு சார், அது உங்களுக்கு கிடையாது சார் சொன்னா யார் ஒத்துக்குவாங்க? அதை வந்து ஓகே ரம்யா கிருஷ்ணனா ஓகே இருக்கட்டும் சொல்லிட்டு பண்ணிடுவாங்க. ஆக்ஷன் பிளாக்னு சொன்னா வழக்கமா வந்து இந்த டூப் போடுறது இதெல்லாம் இல்லாம எவ்வளவு சீன்ல ஜீப் ஓட்டுறது, அந்த அந்த தண்ணியில வண்டி ஓட்டிட்டு போறது, மேல ஏறுறது எல்லாமே பல ஷாட் வந்து அட்டகாசமா அவரே பண்ணியிருக்கிறாரு. அந்த எனர்ஜி, டயலாக் பேசும்போது உள்ள எனர்ஜி, அதே சேசிங்லையும் சரி, ஃபைட்டு சீன்லையும் சரி, இன்ட்ரோடக்ஷன் வந்து போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட் ஆகட்டும் சரி, பால் பூத் ஃபைட் ஆகட்டும், அப்புறம் கிளைமேக்ஸ் மன்சூர் அலியான் சார் கூட ஃபைட் ஆகட்டும், எல்லாமே அதாவது இந்த படம் நான் ரிலீஸ் ஆகும்போது ஒரு 10 ரூபா 8 ரூபா கொடுத்து தியேட்டர்ல பார்த்துருப்பேன். இப்போ 100 ரூபா கொடுத்து இந்த படம் பார்த்தாலும் 100 ரூபாய்க்கு இல்லை 200 ரூபாய்க்கு ஒருத்தான படம் தான். போன வாரம் ரிலீஸ் ஆன படத்தை இந்த வாரம் பார்க்க முடிய மாட்டேங்குது. ஏன்னா அவ்வளோ மொக்கையா இருக்கு. அடுத்த வாரம் பார்த்தோன்னா ஓடிடியில் போடுறோம் அப்படின்னாங்க. இந்த படத்தை தியேட்டர்ல பார்த்துருப்பாங்க, டிவியில 100 தடவை பார்த்துருப்பாங்க, யூடியூப்ல டவுன்லோட் பண்ணி பார்த்துருப்பாங்க, நினைச்சா மக்கள் பார்த்துருக்காங்க. ஆனாலும் இந்த படத்தை பார்க்கறதுக்கு தியேட்டர் இவ்வளவு கூட்டம் ஹவுஸ்ஃபுல்லா, காலை காட்சி FDFS ஃபுல்லாகுதுன்னா அப்போ கேப்டன் விசுவாசிகள் எவ்வளவு பேர் இருப்பாங்க? கேப்டனை தெய்வமா நினைக்கிறவங்க, கேப்டன் ஒரு காட்ஃபாதரை பார்க்குறவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க? நான்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட வசனத்தை பார்த்து தான், அவரோட நடிப்பை பார்த்து தான் நான் மெட்ராஸுக்கு வந்து நான் ஏதோ சீரியல் சிறகடிக்காசல் ஒல்லு சபை இந்த மாதிரிலாம் நடிச்சு என் வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கிறேன். என்ன மாதிரி பல பேர் வர்றதுக்கு காரணமானவர் கேப்டன். கேப்டனை எனக்கு ரொம்ப பிடிக்கிறதுக்கு என்ன காரணம்னா, நான் கேப்டன் படம் வந்து ஒரு 7-8 படம் படத்தில் வந்து கம்பெனி ஆர்டிஸ்டாக நடிகர் சங்க உறுப்பினராக இருக்கும்போது கம்பெனி ஆர்டிஸ்டாக போயிருக்கேன். வல்லரசு நிறைய படம் ஒரு 7-8 படம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். விருதகிரின்னு அவர் டைரக்ஷனில் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொல்லி நான் நடிச்சிருக்கிறேன். அதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்குமே கேப்டன் நினைவிடத்துக்கு அதிக முறை போன ஒரு ஆர்டிஸ்ட்னு பார்த்தா அது நானாக தான் இருப்பேன். நிறைய தடவை போயிருக்கிறேன். இதெல்லாம் என்ன காரணம்னா, நான் வந்து அவரை வந்து ஒரு அவர் தலைவர், நான் ரசிகர்லாம் இல்லாமல் அவர் ஒரு தெய்வத்தை பார்க்குற மாதிரி தான் போவேன். இன்னைக்கும் நான் என்ன ஒரு நல்ல விஷயம் பண்ண போகும்போதும் கேப்டன் நினைவிடத்தில் போய் தொட்டு கும்பிட்டுட்டு ஒரு பூஜை பண்ணியோ இல்லை வந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கினா தான் அது ஏதோ ஒரு கடவுள்கிட்ட எப்படி சிவன் கோயில் முருகன் கோயிலில் போனால் ஒரு இது கிடைக்கும், அதே மாதிரி தான் போகிறேன். சரி, நம்ம படத்துக்கு வருவோம். இளையராஜா பல இடங்கள்ல பிஜிஎம் வந்து அவ்வளவு 2 சாங்கை தாண்டி பிஜிஎம் அவ்வளோ அட்டகாசமா இருக்கு. சூப்பராகி மாஸ்டர். இந்த படத்துல எத்தனை ஃபைட்டருக்கு அடிபட்டு இருக்கும், எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்கிறதெல்லாம் மாஸ்டருக்கு தான் தெரியும். அவ்வளவு ஆக்ஷன் சீக்வன்ஸ். வழக்கமா மற்ற படங்கள்ல வர்ற மாதிரி ஹீரோ வந்து பின்னாடி இப்படி தட்டி விட்டு முன்னாடி இப்படி தட்டி விட்டு இப்படி அடிச்சுட்டு ஏமாத்திட்டு போறதெல்லாம் கிடையாது. உருள்றாரு, பிறல்றாரு, கிளைமேக்ஸ் ஃபைட்டில் ரணகலமா போட்டு ஃபைட் பண்றாரு. அந்த அவ்வளவு விஷயம் வந்து எதுக்கு அவ்வளோ எஃபர்ட் போட்டு கேப்டன் பண்ணுறாருன்னா, மக்கள் வந்து நம்மளுக்கு நம்ம படத்தை வந்து காசு கொடுத்து பார்க்க வர்ற ரசிகனை நம்ம படம் ஏமாற்றக்கூடாதுங்கிறத அவர் பண்ணுறாரு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ரீ ரிலீஸ் வந்து FDFS வந்து நான் முத பார்க்குறது கேப்டனோட படம் கேப்டன் பிரபாகரன் தான். அது வந்து அவ்வளோ என்ஜாய்புல்லாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே டிவியில் பார்த்தவங்க கூட தயவு செய்து தியேட்டரில் வந்து பாருங்கள். இந்த தலைமுறை பிள்ளைங்கள்லாம் தயவு செய்து தியேட்டரில் உங்கள் ஊரில் தியேட்டரில் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வேறு ஏதாவது கேள்வி இருக்கா? ஒரு 10 தடவைக்கு மேலே. புதுசா எப்படி ஆட் பண்ணதில்லை. இப்போ கேப்டன் இறந்ததுனால வந்து ஒரு டைட்டிலில் மட்டும் அது சேர்த்துருக்காங்களே தவிர மற்றபடி புதுசாக எதுவும் ஆடு சீன்லாம் எதுவும் ஆடு கிடையாது. சின்ன இடங்கள், அதாவது சில வசனங்கள்லாம் ட்ரிம் பண்ணியிருக்காங்க.
அது நான் முத தடவை பார்த்ததும் சரி, டிவியில் பார்த்ததும் சரி, சில விஷயங்கள் வந்து ரீசென்சார் பண்ணாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஒரு சில இடங்கள் கரெக்டாக சொன்னீங்க, ஒரு சில வசனங்கள்லாம் கட் ஆயிடுச்சு. சீன் போயிட்டே இருக்கும்போது ஒரு சில இதெல்லாம் வெட்டியிருக்காங்க. ஒருவேளை இந்த இதுக்காக பண்ணியிருக்கலாமா இருக்கும். ஆனால் நிறைய வசனங்கள் வந்து பஞ்சு வசனங்கள், அதாவது ஒரு படத்துல ஒரு பஞ்சு 2 பஞ்சு இருக்கு. படத்துல டயலாக் எல்லாமே பஞ்சு தான். அது ரசிகர்களை தாண்டி இந்த படம் வந்து பெரிய அளவு. ஏன் நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், நீ ஒரு ஹீரோ நடிச்சாருன்னா இந்த படத்தை எனக்கு பிடிக்காதுன்னு சொல்ற ஒரு குரூப் இருக்கும். கேப்டன் பிரபாகரனை யாராவது பிடிக்கலன்னு உங்களுக்கு தெரிஞ்சு ஃப்ரெண்டுக்கு யாராவது சொல்லியிருக்காங்களா? இல்லை நீங்க கேப்டனை பிடிக்காத யாராவது ஒரு ஆப்போசிட் பார்ட்டியாவது இந்த படத்தை கேப்டன் பிரபாகரன் என்னங்க படம் கேப்டன் பிரபா ஐயோ அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? எல்லாருமே காலம் தாண்டியும் அந்த படத்தை ரசிக்கிறாங்கன்னா அந்த படத்துல ஒர்க் பண்ண நடிகர்களாகட்டும், இயக்குனராகட்டும், டைலாக் ரைட்டர் ஆகட்டும், தொழில்நுட்ப கலைஞர்களாகட்டும் அவ்வளோ பேர் எஃபர்ட் போட்டிருக்காங்க. கண்டிப்பா அந்த மாதிரிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. கேப்டன் பிரபாகரனுக்கு நெகட்டிவா ஒருத்த பேசினதாட்டு நான் வரலாற்றிலே கேள்வி பண்ணல. கரெக்டா? ரொம்ப சந்தோஷம். டயலாக் வசனங்கள், கோர்ட் சீனு, கிளைமேக்ஸ் ஃபைட்டு. கிளைமேக்ஸ் வழக்கமாக ஒரு ஹீரோ வந்து வில்லனை தாறுமாறாக அடிச்சு போட்டுருவாரு. இதுலலாம் அப்படி இல்லை. வில்லங்கிட்ட நல்லா அடி வாங்கி ரத்த கலரியில் படுத்து இனிமேலாம் என்னை அழிக்கிறதுக்கு ஒருத்தன் பிறக்கணும், அப்படி ஒருத்தன் பிறப்பானான்னு கேட்ட பிறகு திருப்பி எந்திரிச்சு அடிச்சு ரத்த கலரியோட, அதெல்லாம் வந்து எனக்கு பிடிச்சிச்சு. வசனம் எல்லாமே, அதாவது காட்டுக்குள்ள இருக்கிற வீரப்பனுக்கு எதுக்கு பணம் தேவைப்படுது? அவன் என்ன பொண்டாட்டிக்கு டெய்லி ஒரு சாரி கொடுத்து டெய்லி ஒரு நகையை போட்டு பசங்களை கான்வென்ட்ல படிக்க வைக்கிறதுக்காக பணம் அவனுக்கு பணம் தேவைப்படுது. அரசியல்வாதிக்கு பணம் தேவைப்படுது, அதிகாரிகளுக்கு பணம் தேவைப்படுது, போலீஸ் அதிகாரிகளுக்கு பணம் தேவைப்படுது. அவங்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்கறதுக்கு திருட்டுத்தனமா சம்பாதிக்கிறது ஒருத்தன் தேவை. அதை வீரபத்திரனை பயன்படுத்தி யூஸ் பண்ணிக்கிட்டாங்கிற ஒரு விஷயம் எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம். அதுல நீங்க யோசிச்சு பார்க்கணும். வீரப்பனை வந்து உயிரோட பிடிக்கவே முடியாது, அவரை நீங்க சுட்டு தான் பிடிக்கும். ஏன்னா உண்மையா உயிரோட பிடிச்சாருன்னா பல பேர் வெளியில மாட்டுவாங்க. இன்னைக்கும் பல பேர் வெளியில மாட்டாம தப்பிச்சதுக்கு வந்து அவரை சுட்டு பிடிச்சதுதான் காரணம். பல படங்கள் இந்த படத்தை குறிப்பா வந்து ரிலீஸ் பண்றது காரணம் என்ன? 100வது படம் ஓன் ப்ரொடக்ஷன் படம், 25ஆம் தேதி பிறந்த நாள். இன்னும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் மாநகர காவல், சின்ன கவுண்டரு, ஏழை ஜாதி, ஆனஸ் ராஜ் இந்த மாதிரி படங்களை ரிலீஸ் பண்ணுவாங்க நான் நம்புறேன். கண்டிப்பா ரொம்ப ஆவலா எதிர்பார்க்க படம் நான் மாநகர காவல். ஏன்னா மாநகர காவல் கேப்டன் பிரபாகரனுக்கு அடுத்தது வந்த படம். சிட்டி போலீஸ்ன்னு தெலுங்குல ரிலீஸ் பண்ணாங்க. சிட்டி போலீஸ் தெலுங்குல ரிலீஸ் பண்ணி அந்த படம் 100 days ஓடிச்சு. ஆந்திரால இருந்து பெட்டி பெட்டியா பணத்தை கொண்டுட்டு, சார் ஒரே பேமெண்ட் வாங்க தெலுங்குல நடிக்கலாம் அப்படின்னாரு. யோ போயா, நான் ஒன்லி தமிழ்ல தான் நடிப்பேன்னு சொல்லி சின்ன கவுண்டருக்கு போயிட்டாரு. புரியுதுங்களா? இப்பெல்லாம் ஹீரோக்குள்ள ஒரு படம் நடிச்சுட்டு தெலுங்குல போய் அங்கே நடிக்கிறாங்க, கன்னடத்துல போய் நடிக்கிறாங்க, ஹிந்தியில போய் நடிக்கிறாங்க. ஒரே தமிழ் படம். எனக்கு தெரிஞ்சு அவரு மற்ற மொழியில ஒரு படத்துல கூட தலையை கூட காட்டினது இல்லை. அந்த மாதிரி ஒரு சிறப்பா இருந்துச்சு. பாருங்க, தியேட்டர்ல நீங்களும் பாருங்க. பார்ட் 2 வந்து செல்வமணி சார் வந்து நம்ம சமூக பணி வச்சிருக்கலாம் சொல்லியிருந்தாரு. தலைவா, பார்ட் 2 பத்தி எனக்கு நம்பிக்கை கிடையாது. எனக்கு வந்து எனக்கு பாட்ஷா பார்ட் 2 எடுத்தா எப்படி ஓடாதோ, இந்தியன் 2 பார்ட் 2 எடுத்து ஓடிச்சா, அது மாதிரி இந்த படம் அப்படியே விட்டுருங்க. தயவு செய்து கேப்டன் பிரபாகரன்லாம் பார்ட் 2 எடுத்து ஐயோ வேணாம் தலைவா. கேப்டன் பிரபாகரன் வந்து ஓடினதுக்கு அந்த மாசம் அப்படியே விட்டுருங்க. இதை பார்ட் 2 பண்றேன், ஏழை ஜாதி பார்ட் 2 பண்றேன்னு சொல்லிட்டு வேற யாரையா போட்டு, அது யாரை போட்டாலும் சரி அது ஒர்க் அவுட் ஆகாது. ஐயோ பார்ட்னு சொல்லி இன்னொருத்தரை போட்டு எடுக்கவே எடுக்காதீங்க. யார் நடிச்சாலும் சரி கேப்டன் படத்தை அப்படியே விட்டுருங்க. பாட்ஷாவை இன்னைக்கே ரஜினி பாட்ஷா 2 நடிச்சாலும் ஓடாது, சத்தியமா ஓடாது. இந்தியன் 2 பாருங்க, இந்தியன் எவ்வளவு மாசான படம். 2ன்னு சொல்லி அந்த படத்தை பேரை கெடுத்துட்டாங்கல்ல, அதனால அப்படியே விட்டுருங்க. கேப்டன் பிரபாகரங்கிற 100 வருஷம் கழிஞ்சாலும் அடுத்த தலைமுறை பிள்ளைங்க பார்க்கட்டும். அதை போய் பார்ட் 2 சொல்லி வேற யாரையா போட்டு ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லா இருந்துச்சு, செகண்ட் பார்ட் மொக்கன்னு சொல்ற மாதிரி வச்சிடாதீங்க. கட் பண்ணிட்டீங்களா? ரைட், ஓகே. கண்டிப்பா கண்ணன், அதாவது சண்டை படம் பிடிக்காதவங்க யாராச்சும் இருக்காங்களா? கண்டிப்பா பிடிக்கும். வேற மாதிரி ஸ்டோரி பாக்குறாங்க. கேப்டன் பிரபாகரன் ஃபுல் அண்ட் ஆக்ஷன் படம், கொஞ்சம் பழைய படம் இல்ல தலைவா. அதாவது இப்ப நான் எம்ஜிஆர் ரசிகர்னா, எங்க அப்பா எம்ஜிஆர் ரசிகர்னா என்ன எம்ஜிஆர் படத்தை பார்க்க விட்டு வளர்ப்பாங்க. எங்க அப்பா வந்து விஜயகாந்த் ரசிகர்னா பசங்களுக்கும் விஜயகாந்த் படத்தை பார்க்க விட்டு வளர்ப்பாங்க. அந்த மாதிரி தான் வீட்டுல எல்லாம் இந்த ஜென்ரேஷன் பசங்க கனெக்ட் ஆயிடுவாங்க. அப்பா கூட்டிட்டு வந்து பார்ப்பாங்க, இல்லை அண்ணன் கூட்டிட்டு வந்து பார்ப்பாங்க. என்ன இப்ப போன ஜென்ரேஷன் எம்ஜிஆர் படத்தை நாங்க பாக்குறது இல்லையா? எம்ஜிஆர் ஜென்ரேஷன் நாங்களும் ஒண்ணா. அதே மாதிரி தான் அடுத்த ஜென்ரேஷன் பிள்ளைங்க கூட பார்க்கலாம் நம்பி. நல்லா என்டர்டைன்மெண்டா இருக்கும்.